முதல் முறையாக வந்து மேடையில் பேசும்போது பயங்கரமான பதட்டத்தையும் இன்னும் பொறுப்பாக இருக்கணுங்கிற உணர்வையும் கொடுத்த மேடை இந்த மேடை தான். அதுக்கு முழு காரணம் வந்து மாரி செல்வராஜ் சார் தான். எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது. இந்த படத்துக்கு முதல் நாள் இல்லை, என்னை இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் செலக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தின் இந்த கதாபாத்திரம் ஒரு ஆன்மா, ரொம்ப முக்கியமான ஆன்மா, முக்கியமான ஆத்மா மாதிரி, ரொம்ப கவனமாக பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் எனக்கு வந்து சத்தியமாக பெருசாக விளங்கலை. நடிக்கும் போதும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணும், இயக்குனரை தொந்தரவு பண்ணிடாமல், அவரை கஷ்டப்படுத்திடாமல், அவர் கேட்குறத கவனமாக பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும். ஆனால் அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பாராட்டுற விஷயமா இருக்கட்டும், என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதில் பயங்கர பெருமிதமாக சிரிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான்ல, அவனாக தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன், என்னைய நானே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி. அந்த பெரிய சந்தோஷத்துக்கு வந்து முழுக்க மாரி சார் தான் காரணம். நான் நிறைய படங்களில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இவன் வந்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரசிகர்கள். நல்லது தான், அது ஒழுங்காக நடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் போய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த படத்தில் ஒரு நல்லவனாக அந்த கதாபாத்திரம் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உண்மையாகவே இது வரைக்கும் ஏதோ கெட்டவனாக இருந்த மாதிரி, இப்போ தான் வந்து திருந்தி என்னைய மாரி சார் கூட்டு போய் நல்வழிப்படுத்தி, தொலைஞ்சு போ, இனிமேலாவது ஒரு நல்ல ஆசிரியர் இருந்து தொலை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் பாராட்டுறாங்க. நிறைய பேர் வந்து ஃபோனில் பேசும்போது இல்லை மெசேஜ் பண்ணும்போதும், இனிமேல் கெட்டவனாக நடிக்காதீங்க, அதாவது இனிமேல் கெட்டவனாக இராதரா, இப்படியே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அத்தனை கிரெடிட்டும் வந்து மாரி சாருக்கு தான். என்னை விட்டால் நான் ஒரு அரை நாள் அளவுக்கு பேசிகிட்டே இருப்பேன் அவரை பற்றி மட்டும். நிறைய இன்டர்வியூஸில் பேசும்போதெல்லாம் மாரி சார் அவரை பற்றி சொல்லும்போது சில பேர் கேட்குறாங்க, ஏன் திரும்ப அவரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன படம் எடுக்கணும், யாருக்காக படம் எடுக்கணும் அப்படிங்கிறத சிந்தனை அளவில் மட்டும் இல்லாமல் செயல் வடிவத்திலையும் தன்னுடைய கடுமையான உழைப்பால் தொடர்ந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அழுத்தமாக சொல்கிற ஒரு இயக்குனர் மாரி சார். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நடிக்கிறத நான்லாம் பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். அப்போ அவரை பற்றி தான் திரும்ப சொல்லிகிட்டே இருப்போம், அப்படி தான் சொல்லுவோம். இன்னொன்று ரஞ்சித் சார், இப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் நின்று, மாரி சார் பக்கத்தில் நின்று அவருக்கு தோளில் கையை போட்டு பண்ணுங்க இப்படி அப்படின்னு சொல்கிற அந்த ஆதரவு கொடுக்குறது இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். அது நான் ரஞ்சித் சார் கூட இது வரைக்கும் நடித்ததில்லை, ஆனால் அவர் படத்தில் நடித்த நண்பர்கள் வந்து என்கிட்ட அவரை பற்றி சொன்ன ஒரு விஷயம் தெரியும், நீ ஒரே ஒரு தடவை அவர் கூட நடிச்சுப்பார் அப்படின்னு. அவ்வளோ அன்பாக இருப்பார், சக நடிகர்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பேரன்போடு இருப்பார். மேலே கீழே வித்தியாசமெல்லாம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் இது வாய்ப்பு கேட்குறதுக்கெல்லாம் சொல்லலை, ஆனால் அவர் கூட நடிக்கணுங்கிறது ஆசை. அதுக்கப்புறமா எங்கள் ஹீரோ துரு, இவ்வளவு உழைப்பு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வேறு யாரும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா கண்கூடா முதல் நாள் அவரை பார்க்கும் பொழுது துருவ விக்ரமாவோ இல்லை அவ்வளோ பெரிய நடிகர் விக்ரம் சாருடைய மகனாவோ அவரை நான் பார்க்கல, ஒரு கிட்டான்கிற கதாபாத்திரமாக தான் அவரை நான் பார்த்தேன். முதல் காட்சியாக அவரை ஒரு கிளாஸ் ரூம்குள்ளார போய் இழுத்துக்கிட்டு வர மாதிரி காட்சி தான் என்னை முதல் படப்பிடிப்பாக அதுதான் நடந்துச்சு. அந்த ஷாட்டில் வந்து உண்மையாகவே பயங்கர பசியில் இருக்கிற ஒரு பையன் எப்படி டிஃபன் பாக்ஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு பையன் இருப்பானோ, அப்படிப்பட்ட பையனாக தான் கிட்டான், அதாவது துரு வந்து எனக்கு தெரிஞ்சார். எவ்வளவு கடுமையான உழைப்பு, ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ அவர் இந்த படத்துக்காக கொடுத்த உழைப்புக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நிச்சயமாக என்னால் உணர முடியுது. நிச்சயமாக நீங்களும் படம் பார்த்து உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அப்படி ஒரு சென்ட்ரல் ஃபிகர்லேருந்து நடித்தா தான் கூட இருக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் என்னை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பேரும் கிடைக்கும். அடுத்து வந்து பசுபதி சார், அவர் வந்து இந்த ப்ரீ ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து சொன்னார் இல்லையா, பேசினார் இல்லையா, ஒரு இவன் வந்து ஒரு போட்டி மனப்பான்மையை கொடுக்குற அளவுக்கு நடித்தான். அப்படிலாம் இல்லை, அவரோட சீனியாரிட்டியும் அவரோட நடிப்பும் பயங்கர உச்சம்.
ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து வெயில் படத்தில் அந்த அண்ணனுடைய கதாபாத்திரத்தை அந்த டீ கடையில் நின்று பேசக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை நினச்சி பார்க்கும்போதே நான்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாருமே அப்படி ஒரு ஃபேன் பசுபதி சாருக்கு. எனக்கு அப்படி ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்தாரு. மாரி சாரோட ஏவியாக இருக்கட்டும், அன்னைக்கு பசுபதி சார் பாராட்டினதாக இருக்கட்டும், அது பெரிய ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு. படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், இதில் நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறத மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துச்சு. பசுபதி சாருக்கு பெரிய பெரிய நன்றிகள். அப்புறம் அமீர் சார் வந்து நான் ஷூட்டிங்லலாம் நான் பார்க்கல, எங்கள் 2 பேருக்கு சேர்ந்து காட்சிகள்லாம் இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அமீர் சார் தான் இருந்தாங்க. அந்த காருக்குள்ளார பேசிட்டு போகிற அந்த வசனம் இருக்கு இல்லையா, அது பிரமாதம். எதோ சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இயக்குனர் எழுதியிருந்தாரு. அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி வெட்டுப்பட்டு கீழே விழுந்து அந்த கண்ணில் ஒன்று பண்ணியிருந்தார். எப்படி பண்ணாரு இல்லை, ரெஃபரன்ஸாக அடிக்கடி அதை பார்க்கணுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பிரமாதமான நடிப்பு. அப்புறம் ரெஜிஷா விஜயன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அந்த அக்காவாக தான் இருந்தாங்க. ரொம்ப கெட்டானுடைய அக்கா தான். பசுபதி சாருடைய மகள் தான். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. லால் சாரும் வந்து நம்ம இந்த படத்துலேயே வந்து நம்ம தான் கொஞ்சம் உயரமாக இருக்கும், நமக்கு தான் கொஞ்சம் ஒரு உருவமாக தோற்றமாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். லால் சார் கூட ஃபஸ்ட்டு ஷாட் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பயமும் பதட்டமாக இருந்துச்சு. அப்படி ரொம்ப கம்பீரமாக அப்படி நடந்திருந்தார். நீங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைடாங்கிற மாதிரியே அது இருந்துச்சு பக்கத்தில். அதுக்கப்புறமா அந்த கதாபாத்திரம் பேசின விஷயம் அதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அதேமாதிரி அனுப்பாமா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இப்படி சக நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பண்ணால் இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ண முடியாது. இவங்க எல்லாத்துக்கும் முதல்ல பெரிய நன்றிகள். அதுக்கப்புறமா கேமராமேன் எழில் சார் எங்களெல்லாம் வந்து இவ்வளவு அழகாக காட்டுறதுக்கு அவர் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார். ஏன்னா மாரி சார் மாரி ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னா தன்னை முழுமையாக ஒப்படைச்சா மட்டும்தான் முடியும். அப்படி ஒப்படைச்சு தான் அவர் வேலை பார்த்தார். ஏன்னா மாரி சாருக்கு வந்து 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் கூட காலைல தூக்கம் வராதுங்கும் போது அவரை தான் போய் நீங்கள் விட்டு தூங்குறீங்க வாங்க அப்படின்லாம் எழுப்பியிருக்காரு அவர். அவ்வளவு ஒரு பிரமாதமான வேலை அவரோட வேலை. அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா ரொம்ப பிரமாதமான, ஏன்னா பாடல் தான் அந்த படத்துக்கெல்லாம் முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி நம்மளை ஒரு கொண்டாட்ட மனநிலைக்குள்ளார கொடுத்தது வந்து நிவாஸ் பிரசன்னா அவருடைய மியூசிக் தான். அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எடிட்டர் சக்தி இந்த ஒரு முதல் படத்தில் இவ்வளோ பெரிய வேலை, இவ்வளோ பெரிய விஷயம் தன்னை ஒப்படைச்சு கூட இருந்து ஒத்துழைக்குங்கிறதே பெரிய விஷயம். அதை கொடுத்த சக்திக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி அந்த கடைசியாக உட்காந்துருக்கிற பிரபஞ்சன் அவருடைய அந்த டைலாக் இருக்கு இல்லையா, இது நடக்கலைன்னா தோத்துட்டீங்கன்னா என்ன நான் மேலேருந்து குதிச்சு சாவுறேன் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அந்த இடம் வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போதும் பயங்கரமான இடமா இருக்கும். அவருக்கு பெரிய நன்றி. திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் அவருக்கு பெரிய நன்றி. அப்புறம் அதித்தி மேம் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ஏன்னா இந்த படத்தின் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. 5 ஸ்டார் செந்தில் சார், அப்புறம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் திலீப் சார் மாஸ்டருக்கு. ஏன்னா வந்து என்னை அந்த காட்சியில் அவர் தான் அடித்து தள்ளி தூக்கி போட்டு அவர் தான் அவ்வளோ பெரிய வேலை பண்ணார். அதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் பெரிய 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 நன்றிகள். அப்புறம் பிரசன்ட் மீடியா இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக ஒரு பயங்கரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு. அவருக்கு எல்லாருக்கிட்டுமே அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் நான் சொன்னேன். எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது, அவருக்கும் ஏன் உள்ளே எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும். ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும், ஒரு மீடியாஸ்கிட்டும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்னால் நல்ல ஒரு படம் பண்ணுறது. ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட், நீங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் கிட்ட, ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே 1 ஆஃப் த ரிலீஸில் இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி தான் போயிட்டே இருக்குது. அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத், எல்லோரும் நல்ல படம் சொல்லி நிஜமாகவே சொல்லி மற்ற வேறு எல்லோரும் வந்து பார்த்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும். ஒரு படத்தோட ஷூட்டிங் போகும்போது, ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது எல்லாமே எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும் அதோட சக்ஸஸை பற்றி. அந்த சக்ஸஸ் இன்றைக்கி ஒரு ரியாலிட்டியாகி மாறிடுச்சுல்ல.
இன்னைக்கு இந்த ட்ரீம் இதுதான் நான் கனவு, இது என்னோட கனவு இருந்துச்சு. இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியை மாறிடுச்சு. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம். ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம். நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை, இதோட க்ரூ, இதோட ப்ரொடக்ஷன், எவ்ரிபடி அவ்வளோ நாள், அவ்வளோ டைம், அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் டைம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார். என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட 4வது தமிழ் படம். ஒரு 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 ஆர்டிஸ்ட்டு நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. டு பாரஞ்சி சார், அதித்தி அண்ட் அப்ளாஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன், இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையாக மாறவே மாட்டான். Thank you so much for believing in it financially and also creatively. To my dearest Dhruv, நான் அன்றைக்கி ப்ரீ-ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன், ஸ்டார் இஸ் born ட்ரூலி ஆயிடுச்சுல. வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், நான் ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லலை பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த டைம். பட் தேங்க்யூ ஸோ மச். என் இதயத்திலேருந்து சொல்கிறேன், இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு த மீடியா. இந்த சப்போர்ட் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது நன்றி அறிவிப்பு கூட்டம். அது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்குது. அது உங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ரஞ்சித்தோட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். இது 3வது இவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன். பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்போவுமே ரஞ்சித்தோடு எனக்கு இருக்குது. இன்றைக்கி ரஞ்சித் போன்றவர்கள், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இன்றைக்கி சினி உலகத்தில் வந்ததுக்கப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறி இருக்கு. அது அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்குறோம். அதற்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னுடைய இயக்குனர், இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ். அதீதமான ஒரு கலாக்காரன்னா மாரியை சொல்லலாம். எப்பவும் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய, நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும், அப்படி ஒரு வேகமும் இப்படி ஒரு அந்த சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட ஒட்டிக்கும். நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது என்ன, அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை, அந்த உணர்வை எடுத்துக்கிறது, அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது, அந்த ஃபீலை எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது, நமக்குள்ளேயே நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் மாரிக்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ மாரி, ஒரு அற்புதமான படைப்பு. இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி, அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள். நன்றி ஒன்ஸ் அகெயின். அண்ட் துருவ், கொச்சினில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்த உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க. யாரையும் ஒப்பிடவே முடியாது. விக்ரம், அவருடைய அனுபவம், அவர் வாழ்க்கை, அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம். ஆனால் துருவோட வாழ்க்கை வேறு. இப்போ தான் ஆரம்பிக்கும் போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க, ஒரு பெரிய பேர்டனை தூக்கி முன்னாடி வச்சிடாதீங்க, அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும், தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியை தவறுங்கன்னு நான் அன்றைக்கி இந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன். அதை தான் துருவிட்டே சொல்கிறேன். யூ ஹாவ் அ ஹியூஜ் ஸ்பேஸ், ரன். இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவோம். அண்ட் ரஜிஷா இஸ் அ வண்டர்ஃபுல் கேர்ள். என் பொண்ணு நேர்லியாக தான், என் பொண்ணு தான். அது பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு அவருக்கு சீனும் கிடையாது. ஆனால் ஒரு கேள்வி நான் ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் ஏன் அப்படின்னு விட்டுருவேன். நான் இன்றைக்கி அதை 2 முறை அது அவர் வாயிலே நானே கேட்டுட்டேன். வெற்றி
பருத்தி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார். அது வந்து கம்யூனிகேஷன் ஆச்சா இல்லையான்லாம் தெரியல. நான் அதுக்கான பதில் சொல்லலை. நான் இன்றைக்கி சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அது மூட்டுப்பள்ளி வச்சிடலான்னு நினச்சேன். அவங்க என்னை கேட்டாங்க. அந்த கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. அது 1.5 மாதம் அது கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க கேட்டு நான் சொன்னேன், நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங்க்கு வர சொல்லிட்டாங்க, 2 மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க. என்னால் அது முடியாதுங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னேன். இதுதான் உண்மை. நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை. அவர் கேட்டதுனால, அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் இது பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இதுதான் சார், வேறு எந்த உள்நோக்கமும் நான் கிடையாது. அண்ட் எழில் மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது 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 வேறு மாதிரி ஒரு குதிரை, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாது. ஆனால் எழில் வந்து அந்த ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குல்ல, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடணும். அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது, திரையில் தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால் நான் என்னால் அங்கே அது ஜட்ஜ் பண்ண முடியல. பட் அந்த வேகம், அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுது. வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் மதன் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான், நல்ல நண்பர், நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி. நிறைய ஆக்சுவலாக இப்போ உட்காந்துருக்காரு. அவரும் ஒரு இயக்குனரும் கூட. பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சுருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு. அடுத்து வர்ற காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசன்னா இப்போ கொச்சினில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டீங்க, நிவாஸ் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட. இல்லைங்க வரல, ரொம்ப டயர்டாக இருந்து போயிட்டார். இல்லை வர வச்சுருக்கணும், நாங்கள் வர ட்ரை பண்ணோம், அவர் வரல. நான் அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கொச்சினில் இருக்குது. நான் பார்த்தேன், கண்கூடாக பார்த்தேன். தேங்க்யூ பிரசன்னா, யூ ஆர் அமேசிங், குட், தேங்க்யூ. அண்ட் எடிட்டர் சக்தி, நன்றி. நிறைய பேர் தெரியல எனக்கு. எங்கள் அண்ணன் இவர். நான் ரொம்ப வருஷமாக நான் சின்ன பையன்லேருந்து இவரை பார்த்துட்ருக்கேன். இல்லை சின்ன பையனா, சினிமாவுக்கு வந்து சின்ன பையன் அப்படி சொன்னேங்க. சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன்னா நல்ல நண்பர். அப்புறம் அதித்தி, ஒண்டர்ஃபுல் பர்சன். எப்போவுமே சிரிச்ச முகத்தோடவே இருக்க ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அப்லாஸ் பற்றி சொன்னாங்க. அப்லாஸும் ஒரு ப்ரொடக்ஷன் தான் அது கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல. ஓ நீலம், ஓ அப்படியா, ஓ அப்லாஸ் வேறியா, அதுவே தெரியல வர எனக்கு. ஓ ஓகே நீலம் ஸ்டுடியோஸ். என்னன்னா அவங்கள பேர் கேள்விப்பட்டிருக்கு, நான் பார்த்ததே இல்லை. கடைசி நாள் ஷூட் அது, இந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்கள ஸ்பாட்லேயே நான் பார்க்குறேன். நான் கேட்டேன், துருவிட்ட தான் கேட்டேன், இது யார் இது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அவங்க தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூஸ். ஓ அப்படியா, ஓ எனக்கு தெரில. நான் அப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க. சச் அ வண்டர்ஃபுல் லேடி, தேங்க்யூ ஸோ மச். யாரை விட்டேன், மாஸ்டர். அவர் சொன்ன மாதிரி வெயிலேருந்து எனக்கு தெரியும். வெளில அவங்க அப்பாவுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார், அதுலேருந்து எனக்கு தெரியும். அவர்கிட்ட அவங்க அப்பா கிட்டே இருக்கிற அந்த குணம் இவர்கிட்டையும் இருக்குது. ஒரு ரிஸ்கியான ஷாட் வைப்பாங்க, வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டில் பண்ணலாம்ல, வேணாம்ல, பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டாங்க. நமக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. பண்ணிடுறாங்க. ஓகே பண்ணிட்டு வரப்பா அவர் அப்படின்வாங்க. இல்லை, அதாவது நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பண்ணணும். ஆனால் அது வந்து அது ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மளை பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரிபடி நினைக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. டைரக்ஷன் சாரி, முக்கியமான ஆமாம் சாரி, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன், உதவி கேமராமேன், எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை. நான் அதை எப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்லிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் நன்றி அறிவிப்பு விழா மேடை. என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. மௌனம் பேசியதை தொடங்கி
இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடந்ததும் இல்லை, நன்றி அறிவிப்பும் நடந்ததும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே தான் முடையும் கிடந்திருக்கேன். அது பருத்தி வீரனுடைய வெற்றியாக இருக்கும்போது சரி, வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் அப்பவும் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கேன், வெளியே வர்றதில்லை. நான் என்னுடைய திரைப்படங்களை பொதுவாக திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கம் இல்லை. அது தேட்டரில் என்னவாக இருக்கோ, அது ப்ரெஸ் ஷோவில் கூட போய் நிற்கிறது இல்லை, அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன். எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நான் மாறி கூட 2-3 இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இங்கே நீங்கள் ப்ரெஸ்ஸோ இங்கே பார்க்கும்போதும் கூப்பிட்டாரு. இல்லை சார் நான் வரல சார், நான் இங்கெல்லாம் வர்றத ஐடியாவில் இல்லை, பொதுவாக போக மாட்டேன் நான் அப்படின்னு. அப்புறம் மறாத நாள் திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார். அப்போ போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகலை, அவர் டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க. அந்த டீம் போயிருக்கும்போது மாரியை பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்ருக்கேன். அது முடிஞ்சு மறாத நாள் மதுரைக்கு வந்துட்டு, மதுரையில் நான் இருந்தேன், என்னை கூப்பிட்டுட்டு தேட்டருக்கு போனாங்க. சரின்னு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு தேட்டருக்கு போனேன். அப்போ மாதிரி கூப்பிட்டாரு, சார்ப்பா நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம், நீங்கள் வாங்கன்னார். நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாரி என்கின்ற இயக்குனருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு, நான் அவரோடு போகணும்னு தோணுச்சு. சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம், என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான். ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை. நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்திருப்பேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு என்னென்னா, அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன். நான் கண்ணுக்கு தெரியாத சாமி, இல்லாத பேய், இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. சாமியை யாரும் பார்த்ததும் கிடையாது, அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க. பேய் அது இல்லவே இல்லை. ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது. பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னாக்க அதுவே ரொம்ப பயந்தது தான். ஏன்னா அது பகலில் வரவே வராது. நீங்கள் எந்த திரைப்படத்துலையும் பகலில் அது இரவில் மட்டும்தான் வரும். அதுவே ரொம்ப பயந்தது. அது பகலில் போனால் ஆள்கள் நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும். இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி, அது ஏற்படுத்துகிற தீமைகள், அதனால் ஏற்பட்ட வலிகள், கொடுமைகளை ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது. அவர் ஒரு படம் எடுக்கிறார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்துக்கு உங்கள்கிட்ட எதிர்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். நான் இப்போது மாரியுடைய படங்கள், ரஞ்சித்துடைய படங்களை பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேன் நான். ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம், அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க வேண்டிய திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்துடா வருது இந்த தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம். இல்லை நடந்து போச்சு, அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன், நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோம் இங்கே அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம். அது அரசியல் சார்ந்தவர்கள், அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன். ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அபத்தமாக பார்க்குறேன். அதில் ஒரு இயக்குனர் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் பைசன் பைசன், அது ஒரு பாய்சன், அந்த குரலே நாராசமாக இருக்குது. அதில் இது வேறு. நான் கேட்குறேன், உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா, அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு,
அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார். உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, அப்படித்தானே நீ சண்டை போடணும். அதை விட்டுவிட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது. அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு. அதுக்கு உங்ககிட்ட திராணி இல்லை, அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை, அந்த ஆர்ட் ஃபார்மை உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத, கேவலப்படுத்தாத, குறை சொல்லாத. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட, ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரியல, நான் அங்கே இருப்பேனான்னு தெரியல. அதனால் நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்து பேசணும்னு நினச்சேன். ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம். அது எனக்கும் அமைஞ்சிருக்கு, ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு, இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும். அப்படி பைசன் வந்து அமைச்சிக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது வந்து மாறி என்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது. அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது. மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் டைரக்டரான. இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன். நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம். ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான். ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு 3 பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. என்னோடய டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சுப்பராயனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார், அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது. அவர் அடிக்கிற காட்சி, அவர் ஃபைட் மாஸ்டர், அவருக்கு தெரியும்ல, அவர் பல பேரை பார்த்துருப்பார். அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாறி சொன்னாப்புல, இங்கே கட்டை இருக்குது, இந்த இருக்குது சார் கட்டை, இதை எடுத்து ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க, எந்த கட்டைங்கன்னு. இல்லை சார் டம்மி தான் சார்னாரு. இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க, டேர்ன் பண்ணி நிற்கிறேன், நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க, வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டையை எடுத்து. அல்ல சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார். இல்லைங்க உங்களுக்கு என்னையே தெரியாது, அதனால சொல்கிறேன், நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார். டம்மி தான், ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் சார் டைரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்லன்னு, அதனால் திரும்ப ஒரு விட பார்த்துக்கிட்டேன் கட்டையை. நான் கட்டையை எடுத்து அடித்தா ஷார்ட் நல்லா வந்திருக்கு. மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு அது மாதிரி சொல்கிறாப்புல, சார் எல்லாரையும் படுத்திட்டாப்புல சார் இந்த மாஸ்டர், விடாதீங்க சார். நான் வந்து திலீப்பே பார்க்குறேன் தான், அப்படியே இருக்காப்புல, கண்ணு லேசாக கலங்கியிருக்கு. ஆனால் என்னடா இவ்வளோ பேர் முன்னாடி திலீப் நீங்கள் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே நிற்கிறாப்புல தான் இவர். ஒன்று அது ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு சார், ஒரு 1 more போகலாம் சார் அப்படின்னா ஒரு 1 more போகலான்னு உடனே நான் ஏங்க வேணாங்கன்னு. இப்போது முதல்ல இருந்த திலீப்போட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லை நான் கேட்டேன், இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீட் பண்ணவான்னு. பரவாயில்ல சார் அடிங்க சார். ரொம்ப நான் சொல்லி மாறிட்ட மாதிரி எதாக இருந்தாலும் இதிலே முடிச்சிருங்க, 3ஆவதுலாம் போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது. மாஸ்டரோட அசிஸ்டண்ட் பக்கத்தில் நின்று இப்படி பார்க்குறாங்க எல்லாருக்குமே. இவர் அந்த ஷாட்டு முடிஞ்சிருச்சு, திரும்ப மாறி கூப்பிட்டு ஐயா பாருங்கள் அசிஸ்டண்ட் பூரா எப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே அப்படின்னு பூரா மறைஞ்சு சிரிச்சிட்ருக்கான். ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு, வச்சு செஞ்சுருக்காப்புல அவர். அதனால் ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டார். அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா, என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு. ஆமாம்,
திலீப் பார்த்த வேலை தான் அது. ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல. ஆனால் அது வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எழில் கேமராமேனு, எழில் ரொம்ப தன்மையாகவும் இதாக பேசுகிறேன். நான் இந்த அறிமுக விழாவில், இசை வெளியீட்டு விழாவை அறிமுக விழா நம்ம நடத்தணும் இல்லையா, அதில் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. என் மனதுக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன். அப்படி தோணுனது தான் சொன்னேன். அன்றைக்கி நான் சொன்னது, பசுபதி சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்தில்னு சொன்னேன் நான். இன்றைக்கு அதைத்தான் மக்கள் பூரா சொல்கிறாங்க. துருவை சொல்லும்போது சொன்னேன் நான் சேதுல விக்ரமை பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த அங்கீகாரம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிடச்சிருக்கு துருவனுக்கு. அதனால் நிச்சயமாக துருவுடைய உழைப்பு ஈடு செய்ய முடியாதது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் துரு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கேமராமேனும் அதே தான், நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் நான் சொன்னேன் நான். ஏன்னா இந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன், அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான். இசையோட திரையரங்கில் தான் பார்க்குறேன். ஆனால் அந்த இசை வெளியீட்டு விழாவில் மியூசிக் டைரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னேன் நான். இது எல்லாமே ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் நான் அந்த விழாவில் சொல்லும்போதும் அப்ளாஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான். ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு. அது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அது இதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்கள் சொல்லணும் ரஞ்சித், அதெல்லாம் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த தடவை சொல்லணுன்றக்காக தான் அவங்க நீல கலரில் சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங் நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம். இப்போ தான் அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம். சில கம்பெனியில் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். என்னை என்னோடய மேனேஜர் இங்கே தான் இருக்கான். அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான், சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க, அவங்க எதாக இருந்தாலும் முன்னாலேயே சொல்லிடுறாங்கன்னு. இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறதையே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷனில் அப்ளாஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த 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 கிரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீலம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு தான், ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும். ரஞ்சித்துடைய தண்டகாரண்யத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் பைசனில் என்னை நான் இணைச்சிக்கிட்டேன். நீலம் ஸ்டுடியோஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்படியா? அப்போ நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிடுறேன், நீலம் ப்ரொடக்ஷன்ஸுன்றது ரஞ்சித்து மட்டும் தயாரிப்பாளர், நீலம் ஸ்டுடியோஸ்ன்றது ரஞ்சித்தும் அதிதியும் சேர்ந்திருக்கிறது. நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த திரைப்படத்துக்குள்ளே உள்ளே போகும்போது எனக்கு யாருமே பரிச்சயம் இல்லை. இப்போ வட சென்னைக்குள்ளே உள்ளே போகும்போதாவது சமுத்திரகனி இருந்தான், ஜெகதீஷ் இருந்தார், வெற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும், அல்லது சுப்பிரமணிய சிவா உள்ளே இருந்தான், ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி, எல்லாமே என்னோடய டீமு. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் ராஜா மட்டும்தான். பாக்கி எல்லாருமே புதுசு, எனக்கு யாரையுமே தெரியாது. ஆனால் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. நானும் அவங்களோட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன். ரொம்ப ஒர்க் பண்ணதில்லை, நீங்கள் வேறு ஒர்க் பண்ணதில்லைன்னு சொன்னேன் நான். தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இங்கே இருக்கிற யாரையும். ஒர்க் பண்ணதில்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கம்ஃபர்ட் இருந்தது. நான் அந்த விழாவில் சொன்னது தான், இந்த திரைப்படத்திற்கு இன்றைக்கு இங்கே பேசியவர்கள், இன்னும் வெளியில் எல்லாரும் பேசுகிறவங்க, திரைப்படத்தில் அந்த காட்சிக்கு கைதட்டல் வருது, என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரொடக்ஷனில் இருக்குது, வசனத்துக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இயக்குனருடைய சிந்தனை தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான், நடிகன் என்பவன் என்றைக்குமே இயக்குனருடைய டூல் தான். அவர் இயக்குனராக மாறிவிட முடியாது. அவர் சொல்கிறத உள்வாங்கி நம்ம கொடுக்குறதா ஒரு நடிகருடைய வேலையாக நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தில் அந்த மேடையில் சொன்னது தான், இந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பேரும் புகழும் கிடைச்சதுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான். இங்கே நான் அந்த மாரி செல்வராஜுக்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் நான்.
நீங்களே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கானது. ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி மீடியாவுக்கு நான் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம், ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்களாக இருக்கலாம். அதில் கருத்து சொல்கிற திரைப்படங்களுக்கு பெருவெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும். இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன்னா, தீபாவளிக்கு வந்த 2 படங்களில் ஒரு படம் இதைவிட பெரிய வெற்றி பெற்றிருக்கு, பணத்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்திலையும் மாபெரும் வெற்றியை பெற்று. அப்போ அது ரொம்ப ரேர். ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம், ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் இது போல் இருக்காது. இதுக்குள்ளே ஒரு வாழ்வியல் இருக்குது, அதுக்குள்ளே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டாக சரிசமமாக மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதை யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது. எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளே சேர்த்து கொண்டு வந்தது. அதனால் இது எல்லா படைப்பையும் கொண்டு உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து, இதில் நீங்கள் பத்திரிகையாளர்களை நான் திரும்ப இதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரும் மிகச்சரியாக, அதாவது ஒரு பெருவாரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பைசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ, ஒரு 10 பேர் அதை எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எதிர்கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அது இருக்கணும். படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும். ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா 90% மாபெரும் வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக சாரி, எனக்கும் இந்த திரைப்படத்தில் நிறைய பேருக்கும் காட்சிகளில் தொடர்பு கிடையாது. ரெஜிஷாவுக்கும் எனக்கும் சுத்தமாக, அனுபமாவுக்கும் எனக்குமாவது ஒரு சீன் இருந்தது. ஆனால் ஆஃப்டர் இந்த படம் முடிஞ்சு இந்த ப்ரொமோஷன் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். எனக்கு கல்லூரியில் படிக்கும்போது ஒரு தோழி இருந்தால் எப்படி ரொம்ப மனம் விட்டு பேசுவாங்களோ, ரொம்ப ஷார்ட் டைமில் பேசக்கூடிய ஒரு நபராக ரெஜிஷா இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானும் அவ்வளோ சீக்கிரம் பேசுகிறேன்ல, என்னோடய ஹீரோன்ட்டே கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருப்பேன். ஆனால் அவங்க ரொம்ப உரிமையோடு பேசுவது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்சது மாதிரி நான் பார்க்குறேன். நான் அனுபவமாகவும் அப்படி தான். அவங்களும் நல்லா பழகிறதற்கு ரொம்ப இனிமையானவங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. யூஸ்வலாக ஒரு மேடை ஏறுறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு லிஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி பேசுவேன். நான் இந்த வாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால் அதை பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எங்கேயாச்சும் நான் ஸ்டக் ஆனேன்னா மன்னிச்சிருங்க. வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, உங்களோட சப்போர்ட், ஆதரவு, அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்மளோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. போன மேடையில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அன்றைக்கி சில பேரோட பேரை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் பேச விரும்புகிறேன். நம்ம எடிட்டர் சக்தி, அவர் சின்ன பையன், 27 வயசு தான். ஆனால் பயங்கரமான ஒரு உழைப்பு போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நிறைய பேர் எடிட்டிங் பற்றி பேசுகிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும். ஸோ அவரோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ சக்தி. அதுக்கப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ். திங்க் மியூசிக் இந்த ஆல்பமும் இந்த பாட்டுகளும் பயங்கர புஷ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க. ஸோ அதில் சந்தோஷ் ஒரு முக்கியமான நபர். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் யுவர் இன்புட் அண்ட் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் மாஸ்டர் எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். அவரோட சப்போர்ட் அண்ட் அவரோட மோட்டிவேஷன் ஸ்பாட்டில் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்துச்சு. ப்ளஸ் மாஸ்டரோட ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லோரும் ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடித்தாங்க. அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் உண்மையாக அடி வாங்கினாங்க, என்னையும் அடித்தாங்க. ஸோ எல்லாம் ரொம்ப இயல்பாக பண்ணோம். அண்ட் அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஸோ மாஸ்டர், உங்களுக்கும் உங்களோட ஃபைட்டர்ஸுக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். பசுபதி சார் நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டுற சீன் தான், அந்த ஏரோட்டுற காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறைய கைட் பண்ணி
எனக்கு நிறைய பாடம் சொன்னார், சொல்லி கொடுத்தாரு. பசுபதி சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்ட். இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவாக நடிச்சது ரொம்ப நன்றி சார். ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி சார். நிவாஸ் வந்து ரொம்ப குவைட்டான ஆள், ஆனால் மியூசிக்கில் பூந்து விளையாடுறாரு. நம்ம படத்தில் ஒரு செம்ம ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் நிவாஸ். அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்கன்னு தெரில, ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாரி சாருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார். முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன். அப்போது தங்கலானில் அப்பா இவ்வளோ பண்ணார், என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அமீர் சார், நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். கேமராமேன் எழிலண்ணா கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார், அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும், நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார். நீங்கள் வேறு லெவல் சார். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஸ்டன் சீக்வன்சஸ், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க், நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ. ரஜிஷா, தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். அதித்தி, தேங்க்யூ ஸோ மச். போன மேடையில் உங்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன். அதித்தி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. 5 ஸ்டார் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மதன் சாருக்கும் எனக்குள்ள ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்டில். அண்ட் அது வந்து படத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு செம்ம ஆக்டர் அண்ட் அவரோட நடித்த எல்லா காட்சிகளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். தேங்க்யூ மதன் சார். எழிலண்ணா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக. முதல்ல இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் மாரி சார் ஆஃபீஸில் உட்காந்து வாழையை பார்த்தோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் இல்லாமல் ரஃப் கட்டு பார்த்தோம். ஸோ நம்மளோட பயணம் வந்து அங்கே ஆரம்பிச்சிது. அவர் வந்து இந்த படத்தில் இருந்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி சூன் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அண்ட் அண்ணா ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து பயங்கரமாக இன்டென்ஸாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை கட்டுன்னு சொன்னோடனே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார். ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக கேப்சர் பண்ணார். தேங்க்யூ சார். அண்ட் இந்த நேரத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ தான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. மாரி சார் பற்றி சொல்லணுன்னா, இந்த அனுபவமே, இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை. இந்த வயசில் கெரியரில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் மூலயமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாராக இருக்கணும், எவ்வளோ எஃபர்ட் போட தயாராக இருக்கணுன்றது வந்து இந்த கதாபாத்திரம் மூலயமா, கிட்டான் மூலயமா, அவன் நேசிக்கிற கபடி மூலயமா ரொம்ப அழகாக காமிச்சார் மாரி சார். எனக்கு இது வரைக்குமே நான் 27 இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 1.5 வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம். ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் இத்தனை லெஜெண்ட்ஸ், இவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு, ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட, நானும் பயலுகளெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் அப் பண்ணிகிட்டு இருப்பார், கிரவுண்டை சுற்றி ஓடிட்டுருப்பார். அப்போவே எனக்கு பயங்கரமாக கண்ணு கலங்கும், ரொம்ப எமோஷனல் ஆவேன். எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டேரக்டர், இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கிற ஒரு டேரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. 12-1 மணி வரைக்கும்லாம் விளையாடிட்டு இருப்பார். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்ணுறது, டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார். இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடஞ்சிருக்கு, நிறையா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து எழிலாக நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார், என் சார்பாக, என் ஃபேமிலி சார்பாக. அண்ட் எஸ், அண்ட் அனுப்பமா, ரஜிஷா, இவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஏடிஸ், கேமரா அசிஸ்டன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை இதுக்கப்புறமும் ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்தினோன்னா நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்வேன், இன்னும் டீட்டெயில்டாக. தேங்க்யூ ஸோ மச்.